சிவராத்திரி எப்படி உருவாச்சு, இவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டாடுறதுக்கான காரணங்கள் புராண கதை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் இந்த பிரபஞ்சமே அழிஞ்சு போகிறளவுக்கு ஒரு பெரிய பிரளயம் வந்துச்சான். அப்போ சிவன் என்ன பண்ணாருன்னா, அந்த பிரளயத்தை தடுக்கிறதுக்காக எல்லா உயிரினங்களையும் தனக்குள்ளே வச்சு அந்த பிரளயத்தை நிறுத்திட்டாராம். ஸோ சக்தி ஸ்வரூபமான பார்வதி மட்டும் இந்த பிரளயத்திலேருந்து தப்பிச்சு உலகத்தில் இருந்தாங்களாம். ஒரு புழு கூட இல்லாத இந்த பிரபஞ்சத்தை வெறுமையாக பார்க்கறக்கு பார்வதிக்கு இஷ்டமே இல்லையாம். கடும் மன உளைச்சல் இருந்த பார்வதி என்ன பண்ணாங்களாம், ஒரு பெரிய தவம் இருந்தாங்களாம். ஸோ கண்டினியூஸாக ஈவினிங் சன்செட் ஆனதுலேருந்து அஸ்தமமானதுலேருந்து அடுத்த நாள் விடிய காலையில் சூரியன் உதயமாக வரைக்கும் பெரிய தவம், நீண்ட தவம் இருந்தாங்களாம். பெரும் தவத்திற்கு பிறகு சிவபெருமான் மனமிறங்கி பார்வதி, நீ கேட்ட மாதிரியே எல்லா உயிரினங்களும் அதது இடத்துக்கு அப்படியே பச்சை பசையேன்னு பிரபஞ்சமே அதது பாட்டில் இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி இப்படிப்பட்ட திரும்ப கிடைச்ச இவ்வளோ பெரிய சந்தோஷம், இவ்வளோ பெரிய பொக்கிஷம் திரும்ப கிடைச்சனால ஒரு விழாவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. இப்படிப்பட்ட புனிதமான நாளில் யார் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிவபெருமான உண்மையாக வழிபட்டு கடுமையான தவத்தில் உண்மையாக அவங்களுக்கான கோரிக்கையை முன்வைக்கிறாங்களோ அவங்களோட எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வரத்தையும் பார்வதி வாங்கி வச்சுருக்காங்க. இதை தொடர்ந்து பல நூற்றுக்கணக்கான சித்தர்களும் ஞானிகளும் கடும் தவத்தில் ஈடுபட்டு இதைவே ஃபாலோ பண்ணி நிறைய பேர் மோட்சம் பெற்றிருக்கதா நம்ம புராண கதைகள் சொல்வதுண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி கற்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய நூல் வெளியிட்டிருக்காங்க. அது மூலமாக டீட்டெயிலான உங்களுக்கு வழிபாட்டு முறைகள் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாளை நம்ம மிஸ் பண்ணலாமா? கூடவே கூடாது இல்லையா? ஸோ கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனையை சிவபெருமான் கிட்ட எடுத்துகிட்டு போங்க. அவரோட அருள் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கிடைக்கட்டும். ஓம் நமச்சிவாய நம. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஸோ இன்னொரு விஷயம், தென் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் அந்த சைடில் பார்த்திங்கன்னா சித்தர்கள் ஒரு பந்தயம் மாதிரி வைப்பாங்களாம். சிவராத்திரி ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் யாராச்சும் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.